ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர். நம்ம இன்றைக்கி சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பொடியை ஒரு 3-4 மாதம் நம்ம வச்சுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு 2 கப்பு அரிசிக்கு 1.25 கப்பு துவரம்பருப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு ஸ்மாஷாக வேக வச்சுருக்கோம். அதுக்கு கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்குறோம். சாம்பார் பவுட்ரு கொஞ்சம் வச்சுருக்குறோம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் அதே அளவுக்கு நெய் ஊற்றுவோம். மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் வதக்கிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இதை நல்லா பொரியட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் போட்டுக்கலாம். இதில் நீங்கள் என்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். பூசணிக்காய், பரங்கிக்காய் எது வேணுமோ போடலாம், நம்மளோட இஷ்டம் தான். இல்லை இங்கே இருக்கிற காயை நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போது இருக்கிற காயை நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். கொஞ்ச நேரம் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுவோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கணும். அதையும் நல்லா வதக்கிப்போம். இல்லை இது நெய் அந்த எண்ணெய் போடும்போதே கூட போட்டு வதக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனை இருக்கும். மஞ்சள்தூள் போட்டுட்டு ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த காய் வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 10-15 நிமிஷம் இதை கொதிக்கட்டும். நம்ம இப்போ போட்ட காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம புளி தண்ணியை எடுத்து வச்சோல்ல அதை ஊற்றிக்கலாம். அதோட வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுருவோம். சாதம் வேக வச்சுட்டோன்னா இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நான் இப்போ சாதத்துலலாம் உப்பு போடல, மொத்த சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மசாலாவுக்கு எல்லாருக்கும் இதில் தான் போடுறேன். இதே கொஞ்சம் நேரம் அந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொதிச்சு புளி பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சாதத்தை இதில் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச சாதத்தை அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நீங்கள் இந்த சாதத்தை நைட்டே கூட ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கூட ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகிடும். ரொம்ப சீக்கிரம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நல்லா தான் இருக்குது. இது எல்லா சாதத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கட்டி வரும், கட்டியாக ஆகும். அதை கொஞ்சம் கை விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு
நம்ம இப்போ இந்த பொடியை போடலாம். இந்த பொடியை அப்படியே போட்டால் கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும். அதனால் அதில் கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றி விட்டுலாம். இல்லை உங்களுக்கு நீங்கள் அப்படியே போடுறதுனாலும் நீங்கள் போடலாம். அது கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும் அங்கங்கே. அதனால நான் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். இந்த பொடியை இப்போ இதில் ஊற்றிப்போம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பொடியை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதம் நல்லாவே இருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம். அப்போது ஒவ்வொரு டைமும் நம்ம பொடி பண்ணிவிட்டு இது பண்ணோன்னு நீட் இல்லை. அப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் இது நம்ம பொடி போட்டோம்ல அது நல்லா அது கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது மேலே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுப்போம். போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது அப்படியே மூடி இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் தளர்த்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்பும்போது அது நல்லா கட்டியாகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் மதியானத்துக்கு சாப்பிடும்போது அது நல்லா கட்டியாகி இறுவி வந்திருக்கும். தேங்க்யூ.